ஆரூரமந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தினிடம் பிறை போதுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரிலஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்றோதுவார் முன். ஆத்தாடை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை பூயடங்க காத்தாளை, அங்கையில் பாசாங்குசம் கரும்பும் வெள்ளம் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைகள் மிதப்பிழந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊராத்து தாள் போற்றி, தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சாயம் வேறில்லை அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த, சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன்றறிவொனா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற் பழனத்தனே ஆரூரானை மறக்கலுமாமே. அன்னம் வைகும் வயல் பழனத்தனே ஆரூரானை மறக்கலுமாமே. ஆரூரானை மறக்கலுமாமே. ஆரூரானை மறக்கலுமாமே. அழகான திருவாரூர் தியாகேச பெருமானுடைய லீலைகளை இப்ப நம்முடைய குழுவுல நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய குருவருள் ஆன்மீக மையத்திற்கு முதற்க நன்றிகளை தெரிவிச்சுட்டு, இறைவன் திருவருள் இன்னைக்கு அடியேன் ஒவ்வொரு லீலைகள் பார்க்கும் போதும் ஒவ்வொரு திருவிளையாடலுமே அடியேன் சொல்றது இதுதான், நாம இன்னைக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதனாலதான் நாம இன்னைக்கு இந்த படலங்களை நாம கேட்கிறோம். இன்னைக்கு நாம இந்த லீலைகளை கேட்கறதுக்கு நாம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு அடியேன் திரும்ப 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 சொல்றது உண்டு. அதே மாதிரி இத்தனை நாள் அந்த புண்ணியங்கள் அது பொருந்துடுச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு இப்போ கேட்க போற இந்த லீலைகள் அப்படின்றது இறைவன் செய்த லீலைகள் தான் அப்படின்னா அதுல மறுக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவு மிக மிக அருமையான லீலைகள் திருவிளையாடல் இறைவன் செய்தது. 31வது சாபம் அளித்தவரை புகழ்ந்த லீலை, 32வது லீலையாக வேதியனாகி அசுரன் வயிற்றை கிழித்த லீலை அப்படின்னு இந்த 2 லீலைகளை நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். 2 லீலைகளுமே மிக அற்புதமான லீலைகள். ஏன் திரும்ப திரும்ப இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த லீலைகளை கேட்டு புரியும். ஒரு மனிதன், ஒரு கணவன் மனைவி இப்படித்தான்னா அது ஏன், அது எதற்காக இறைவன் எழுதப்பட்டது அப்படின்றதுக்காக நாம அதை பார்க்க போறோம். மிக மிக அருமையான
இறைவனுடைய ஆசி, அவனுடைய அருள் இருந்தால் இந்த லீலைகளை கேட்கலாம். எப்பவுமே அடியேன் வந்து இந்த வார்த்தைகளை சொல்றது உண்டு. இந்த 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 பலன் கிடைக்கும், இந்த லீலை கேட்டவங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு அடியேன் வந்து இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலன் வந்து நான் எப்பவுமே முதல்ல, அதாவது நம்முடைய கதைகள் முடிஞ்ச பிறகு, நம்ம படலங்கள் முடிஞ்ச பிறகு அடியேன் சொல்றது உண்டு. ஆனா இன்னைக்கு இப்ப இந்த புகழ்ந்த லீலை அப்படின்ற இந்த லீலைய அடியேன் இப்பவே அதற்கான பலனை சொல்றேன். இந்த லீலைய முழுக்க முழுக்க உட்கார்ந்து கேட்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, ஆர்வமா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிற ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே இறைவன் பரஸ்பர அன்பு, கணவனும் மனைவிக்கும் ஒரு பிரிஞ்சவங்க கூட சேர்ந்துருவாங்க. இந்த லீலை கேட்கிறவங்களுக்கு பிரிந்த கணவன் மனைவிகள் கூட சேர்ற அளவுக்கு வாய்ப்பு இருந்து, மனம் ஒன்றுபட்டுடுச்சு, மனம் ஒன்றுபட்டுடுது, ஆனா பிரிவு இருக்கு அப்படின்னு நினைக்கிற தம்பதிகள் இந்த லீலை கேட்டாவே போதும். இல்ல இது இறைவனே அப்படின்னும் போது நம்ம தான் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கணவன் கிட்ட போய் பேசிடுவாங்க, மனைவி கிட்ட போய் பேசிடுவாங்க, ஒண்ணு ஆயிடுவாங்க. அற்புதமா அந்த வாழ்க்கை இல்லறம் அப்படின்ற அந்த ஒண்ண நல்லறமா எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றத நம்ம இந்த லீலை காட்டுது. அப்ப இந்த லீலையோட பலன், இந்த லீலையோட இது என்ன சொல்ல வருது, இந்த லீலை இந்த சொல்றதுக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவனும் மனைவியும் பரஸ்பர அன்போடு வாழ்ந்து இறைநிலையை அடையதுதான் இந்த லீலையுடைய முழு கருத்து. அதை நான் ஏன் முதல்ல சொல்றேன் அப்படின்னா, நம்ம குழுவுல இப்போ இதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்றவங்க கூட வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு அற்புதமானது. ஏன்னா ஒரு குடும்பத்திலயும் மகிழ்ச்சி ஒண்ணு வரணும் அப்படின்னா கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் அந்த இடத்துல மகிழ்ச்சியும் வரும் இல்லையா? சண்டை 1000 வரும். இன்னைக்கு சண்டை போட்டுப்போம், அப்புறம் கிட்ட பேசிக்குவோம். நம்ம ஒருத்தர் தானே பாத்துக்கணும். வேற யாரு? சமாதானம்னு ஒருத்தரை மூன்றாவதா ஒரு ஆளை கூட்டிட்டு வரவே கூடாது என்னைக்குமே. அதை உணர்த்துறதுதான் இந்த லீலைகள். இப்ப நாம அந்த லீலைக்குள்ள போகலாம். இறைவன் என்ன அப்படி செஞ்சார் அப்படின்ற அந்த லீலைக்குள்ள நாம போகலாம். ஆரூரமந்தரசை போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. சாபம் அளித்தவரை புகழ்ந்த லீலை அப்படின்னு இந்த லீலையை நாம பார்க்க போறோம். வேதாந்தத்தின் பொருளாகிய தியாகேச பெருமான் அவர் வாழ்ந்த நாடுகளிலே சிறந்த நாடு சோழ நாட்டுல மத்தியார்ஜுனம் அப்படின்னு, திருவிடை மருதூருக்கு மத்தியார்ஜுனம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருவிடை மருதூர் அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய தலம், மிக புண்ணிய கஷேத்திரங்களில் சிவ ஆலயங்கள்ல மிக முக்கியமான தலம் இந்த திருவிடை மருதூர். கடைசியா நம்ம திருவிளையாடல் புராணம் பார்க்கும்போது கூட நாம பார்த்தோம், அந்த திருவிளையாடல் புராணத்துல பாண்டிய மகாராஜாவுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருந்தது. இறைவன் சொல்றார், இந்த திருவிடை மருதூர் ஆலயத்து கோபுர வாசல்ல உள்ள போயிட்டோம்னா அதற்கப்புறம் நீ அந்த கோபுரத்து ஆலயத்துக்கு பின்பக்க வாசல் வழியா வெளியே வரணும். இப்பவுமே அந்த அந்த நிகழ்ச்சி அந்த ஆலயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஆலயத்துல சிவபெருமானே லிங்கம் வந்து சுயம்பு மூர்த்தி, இறைவன் சுயம்புவா வந்தவர். அவருக்கு அவரே எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத அந்த இடத்துல இறைவனே இறைவனுக்கு பூஜை பண்ண இடம் திருவிடை மருதூர். ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு சிவபக்தர்களும் சென்று சென்று வணங்க வேண்டிய தலம். அங்க அந்த வெளிப்பிரகாரம் சுத்துறதுக்கும் எத்தனை முறை சுத்தினா என்ன பலன், அதற்கு உள் பிரகாரம் சுத்தினா என்ன பலன், மூன்றாவதா இருக்கிற கர்ப்ப கிரகத்தை மட்டும் சுத்தினா என்ன பலன் அப்படின்றது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. அந்த ஒவ்வொரு பலனுமே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. நமக்கு முக்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்த கோவில் வந்து அத்துணை சிறப்புகள் வாய்ந்தது, தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது. இறைவனே இறைவனுக்கு பூஜை பண்ணினான்னா அப்ப அந்த இடத்துல எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கும். ஒரு பிரம்மஹத்தி தோஷங்கள்லயே பெரிய தோஷம் அந்த பிரம்மஹத்தி தோஷம். இப்ப அடியேன் சொல்ற மறுபடியும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கு, பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு, இந்த பித்ரு தோஷம் இருக்கு, இந்த தோஷம், நாக தோஷம், எல்லா தோஷங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு நிவாரணம் அது நமக்கு கிடையவே கிடையாது. போயிடுச்சுன்னு
மனசால நினைச்சுக்கோங்க. அப்படி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோவில் வாசல்ல நாம காலை எடுத்து வச்சோம்னா, நம்மை பற்றிய அந்த பிணிகள், வினைகள், பிணி, நோய் முதல் கொண்டு அந்த தோஷங்கள் கூட அந்த கோவில் வாசல்லே நின்னுடும். உள்ள வராது. நம்மள பாத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்ப வரோம் மறுபடியும் அவன போய் புடிச்சுக்கணும் அப்படின்னு அந்த வாசல்ல நின்னு காவு காத்துக்கிட்டு இருக்குமா. அதனால நாம என்ன பண்ணணும், சுவாமியே அத பாண்டிய மகாராஜனுக்கு சொல்லியிருக்கார். அந்த கோபுர வாசல் வழியா உள்ள போயிட்டு, பின் கோபுர வாசல் வழியா வெளிய போயிடலாம். அப்படி போயிட்டா நம்முடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது அப்படின்றது இன்ற வரைக்கும் நம்பக்கூடிய ஒரு விஷயம். இறைவனே சொன்னது இறைவனே சொன்னது. அந்த அளவுக்கு அந்த கோவில் அவ்வளவு சிறப்பு. மத்தியார்ஜுனம், அர்ஜுனம் அப்படின்னாவே மருத மரம் அப்படின்னு அர்த்தம். மருத மரத்தை தலவிருட்சமாக கொண்ட கோவில். இது திருவிடைமருதூர், சோழ நாட்டுல தஞ்சை. இன்னொன்னு திருப்புடைமருதூர் அப்படின்னு இருக்கு திருநெல்வேலியில. இன்னொன்னு கடைமருதூர் அப்படின்னு இருக்கு கடையநல்லூர் அப்படின்ற ஸ்ரீசைலம் ஆந்திரால. கடைநல்லூர் அதாவது கடை, அதாவது இடை. திருவிடைமருதூர் அப்படின்றது தஞ்சையில இருக்கு. திருப்புடைமருதூர் அப்படின்றது திருநெல்வேலியில இருக்கு. திருக்கடைமருதூர் அப்படின்றது ஸ்ரீசைலம் கடையநல்லூர் அப்படின்ற இடத்துல இருக்கு. இந்த 3 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மருத மரம் தான் சிறப்பு. மருதாச்சலமூர்த்தி இறைவன் முருகப்பெருமானுக்கு மருதாச்சலமூர்த்தினும் ஒரு பெயர் உண்டு. தனிச்சிறப்பு வாய்ந்தவர் இல்லையா, மருதமலையில் இருக்கார். அது போல எம்பெருமானுக்கும் இங்கு மருத மரம் சிறப்பு. அப்படி அந்த மத்தியார்ஜுனம் அப்படின்ற திருவிடைமருதூர் அந்த கஷேத்திரத்துல ஒரு சமயம் இறைவன் லிங்கஸ்வரூபியாக தோன்றினார் இல்லையா. அதாவது அங்க சுயம்புலிங்கம், அடியேன் சொன்ன மாதிரி சுயம்புலிங்கம். அந்த கஷேத்திரம் எதற்கு ஒரு சமமான நிலையை பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர் தியாகராஜமூர்த்திக்கு எந்த விதமான சிறப்பு வைபவம் நிறைவேறுகிறதோ அதே வைபவம் அந்த சோழ நாட்டு ராஜாவால, முனிவர்களாலையும் அந்தணர்களாலையும் மத்தியார்ஜுன மூர்த்திக்கும், அதாவது திருவிடைமருதூர் எம்பெருமானுக்கும் மகாலிங்கேஸ்வரருக்கும் அந்த இடத்தில் நடைபெறுது. அவருக்கு என்ன பெயர்? மகாலிங்கேஸ்வரர். அந்த இறைவனுக்கும் அந்த இடத்துல அதே பூஜைகள் நிறைவேற்றப்படுது. திருவாரூரில் தியாகேச பெருமானுக்கு எந்த அளவுகள் பூஜை நடைபெறுமோ அந்த பூஜை புனஸ்காரம் முதற்கொண்டு வேதங்கள், வேத பாராயணம் முதற்கொண்டு அனைத்துமே இந்த மத்தியார்ஜுனம் அப்படின்னு சொல்லப்படுற திருவிடைமருதூர்ல நடைபெறுது. அப்படி நடைபெறதுனால தொண்டர்கள்லாம் கோடிக்கணக்கா வர்றாங்களாம் அங்க சுவாமியை பார்க்கணும். அவர் அந்த ஆனந்தத்தை பார்க்கணும். அவர் சுயம்பு வந்திருக்காரே அப்படின்னு அவரை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டு எவ்வளவு பேர் வராங்க. அப்படின்னு பார்த்தா மக்கள் மட்டும்தான் அங்க வர்றாங்களா, அடியார்கள் மட்டும்தான் வராங்களா, பக்தர்கள் மட்டும்தான் வராங்களா அப்படின்னு கிடையாதாம். காலங்கள் கூட நேரம் இல்லாம வெயில் காலம் கூட போய் வசந்த காலம் வந்துடுதான். அங்க போய் அவரை சுவாமியை பார்க்கணும், மகாலிங்கேஸ்வரரை பார்க்கணும், அவர் அழகா பார்க்கணும், அவர் சுயம்பு மூர்த்தியா தோன்றியிருக்காரு, அவர் அழகா பார்க்கணும் அப்படின்னு இந்த காலங்கள் கூட முன்கூட்டியே வந்துட்டுதான் இறைவனை ரசிக்க. அந்த காலங்கள் கூட எப்படி இருக்கான், பனி இரவெல்லாம் பனி பெஞ்சிச்சுன்னா அந்த தாமரை மலர் ஒரு மாதிரி கனத்து போயிரும் இல்லையா. அந்த இரவு முழுக்க அந்த பனி பெஞ்சாலும் அந்த தாமரை மலர்கள் மலர்ந்த முகமாகவே இருக்கான். அந்த தேன் எடுக்க வண்டுக்காக அந்த மலர் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே அந்த தாமரை மலர் அப்படி விரிஞ்ச நிலையிலே இருக்கான். அப்ப அந்த பனி அப்படின்றது கொட்டவும் இல்ல. வசந்த காலம் புரிஞ்சுக்கோங்க. பனியால உடல் வாடல, உதிரல, அப்படி நடுங்கல. இப்ப வசந்த காலமாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாடே மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்குது. ரொம்ப அப்படியே சந்தோஷமா ஒரு சாந்தமா இருக்கு. எம் இறைவனுடைய திருவடி நிழல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும்
வீங்கிளவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போந்ததே ஈசன் எந்தை இணையடி நிழலே ஈசன் எந்தை இணையடி நிழலே. நம்ம சுவாமி எப்படி இருக்கார், அவருடைய பாத நிழல் எப்படி இருக்கும்? மாசில் வினைமா. இந்த வீணை மீட்டினா அதுல 7 சுரங்கள் கேட்கணும். மாசில்லாம பழுதில்லாத வினை, மாசில் வினை மாலை மதியமும். இந்த மாலையில வர இந்த நில ஒளி, இருட்டு போச்சுன்னா வர நில ஒளி வேலை இல்லையா? ஆனா அந்த மாலை வேளையில வர நில ஒளி, பகலும் இரவும் இணைகின்ற பொழுது சாயரட்சை. புரிஞ்சுக்கோங்க, திருவாரூர்ல இந்த பூஜை தான் சிறப்பு. அடியேன் திரும்ப 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 சொல்றேன், சிவாலயங்கள்ல சாயரட்சை சிறப்பு, சாயரட்சை பூஜைக்குனே சிறப்பு திருவாரூர். புரியுதுங்களா? மறுபடியும் இந்த இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன் அடியார்கள் கிட்ட. ஒவ்வொரு முறையும் 6 மணி ஆயிடுச்சுன்னா ஆரூரா தியாகேசா ஆரூரான்னு அவரை நினைச்சுக்கோங்க. ஆரூரான்னு போய் பார்க்கணும், அந்த இடத்துல நின்னுதான் என் பெருமானை தரிசனம் செய்யணும்னு அவசியமே. நினைப்பவர் மனத்தை கோவிலாய் கொண்டவன் இறைவன். பூசலார் நாயனார் மனத்தினுள் தான் கோவில் கட்டினார். சுவாமி ராஜா பண்ற அந்த காஞ்சிபுரத்தில் நடக்கிற அந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்திட்டு இங்க வந்தார் இல்லையா, பூசலார் நாயனார் கட்டின கோவிலுக்கு, மனக்கோவிலுக்கு வந்து எழுந்தருளி பண்ணார், ஆசீர்வாதம் கொடுத்தார் இல்லையா. அப்ப நினைப்பவர் மனத்தை கோவிலாய் கொண்டவன் இறைவன் அப்படின்றத வாக்கு தவறவே தவிர, தூங்கி எழுந்து அந்த அடி எடுத்து வைக்கிற அடி, ஆரூரா தியாகேசா ஆரூரான்னு அந்த 7 அடி எடுத்து வச்சோம்னா எந்த திசையெல்லாம் நோக்கிக்கோங்க. இந்த திசையில் தான் திருவாரூர் இருக்கு, இந்த திசையில் தான் இருக்கு. அப்படி இல்ல, எந்த திசை வேணாலும் நோக்கிக்கோங்க, எந்த திசை வேணாலும் பாத்துக்கோங்க. ஆரூரா ஆரூரா தியாகேசான்னு அவனை நினைச்சு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அடியும் திருவாரூரை நோக்கி எடுத்து வைக்கிற அடிதான். புரியுதுங்களா? அந்த மாதிரி மாசில் வினை மாலைய மதியமும் வீசு தென்றலும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் இளவேனிற் காலம். அதாவது இளவேனில் இருக்கு, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. அந்த மூசு வண்டு எப்படி இருக்கும், எந்த இடத்துல வண்டுகள் அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல மலர்கள் அதிகமாக இருக்குதோ அங்கதான் வண்டுகள் இருக்கும். தேன் எங்க இருக்கும் அங்கதான் வண்டுகள் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மலர்கள் எந்த இடத்துல இருக்கும், பொய்கை எங்க இருக்கோ, அந்த அருவி எங்க இருக்கோ, அழகான நதிகள் எங்க இருக்கோ, ஓடைகள் எங்க இருக்கோ அங்கதான் அந்த மலர்கள் இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சிகள் எங்க இருக்கும் அங்கதான் மலர்கள் இருக்கும், வாசனை மலர்கள் இருக்கும், அந்த இடத்துல தான் வண்டுகளும் இருக்கும். அவை அத்தனையும் சேர்ந்து ஒரே இடம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்னாரு நவக்கிரச பெருமான். என் சுவாமியுடைய பாத நிழல் இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஆசையா சொல்றார், விருப்பத்தோட. சுவாமியுடைய நிழல் அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த நிழல் அப்ப மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த வண்டுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த தேனுக்கு எப்படி இருந்திருக்கும், தாமரை மலருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்ப கொடிகள் செடிகள் அந்த கொடிகள் செடிகளும் என்ன பண்ணுதா, அதோட பல இலைகள் எல்லாம் உதறிட்டு, அதுக்கு ஏற்கனவே இலைகள் இருந்திருக்கும்ல, செடியிலையும் கொடியிலையும். இலையுதிர் காலம் முடிஞ்ச உடனே வசந்த காலம் ஆரம்பிக்கும், இளவேனில் அதுக்கப்புறம் வசந்தம் ஆரம்பிக்கும் இல்ல. அப்ப அந்த மாதிரியான அந்த இலைகளை உதிர்த்துட்டு புது புது இலைகளாக வர வச்சுக்கிறோம், புதுசு புதுசா இலைகள். அப்ப பச்சை பசேன்னு இருக்குது, எங்க பார்த்தாலும் பசுமை நிறைந்த காடுன்ற மாதிரி பச்சை பசேன்னு காணப்படுது. அந்த இடம் முழுக்க முழுக்க பச்சை பச்சை பச்சையா இருக்கான் அப்படியே. அந்த திருவாரூர்ல அந்த தலமே சிறப்புன்னா திருவாரூர்ல மண் கூட சிறப்பு தான், செடிகள் கூட சிறப்பு தான். ஞானசம்பந்த பெருமானுடைய ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, திருக்கடை காப்புகள் பாத்தீங்கன்னா, திருவாரூர்து அதிகபட்சம் அந்த மண்ணுடைய பெருமை, குளத்துடைய பெருமை, கோவிலுடைய பெருமை, அந்த கோவிலுடைய கல்லுடைய பெருமை, ஒரு புல்லுடைய பெருமைன்னு அந்த ஊரையே பாடி வச்சிருப்பார். எதை பத்தி தான் பாடுறதுன்னு
எத எந்த அழக பாடுறதுன்னு தெரியாம அப்படி பாடி இருப்பார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த திருவாரூர் தலம் அப்படி இருந்துச்சு. இப்ப அந்த திருவாரூர் தலம் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தோன்றதான் இந்த திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லப்படுற மத்தியார்ஜுன தலம். மகாலிங்கேஸ்வரர் கோவில். அந்த இடத்துல அத்தனை அப்படி இருக்கான். ஆகாயத்தை அளாவிய சோலைகள் இருக்கான். இது ஆகாயமா? ஒரு செடி கொடின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஒசரம், எவ்வளவோ உயரமா இருக்குது அப்படின்னு அப்படி பாக்குற அளவுக்கு ஆச்சரியமா ஒவ்வொன்னும் நடந்துகிட்டு இருக்கு. வண்டுகள்லாம் என்ன பண்ணிக்குது? கானம். வண்டுகள்லாம் கானம். அந்த மாசில்வனை பாடின மாதிரியே வண்டுகள்லாம் கானம். குயில்கள்லாம் கானம் கீதம் பாடுது. பஞ்சமே இல்ல. இப்ப காகம் கரையணும் குவில் கூவுது அப்படின்னா அது பசிக்காக அப்படின்னு நினைச்சுப்போம். ஏதாச்சும் இறை கிடைக்கல தன் ஜோடியை கூப்பிடுது அப்படிலாம் நாம நினைச்சுக்குது உண்டு. ஆனா அந்த இடத்துல அது வயிறு நிரம்பி இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அது? பாடும், ஆடும். மயிலாக இருந்தால் ஆடும், குயிலாக இருந்தால் பாடும் இல்லையா? அந்த மாதிரி அந்த குயிலும் மயிலும் சேர்ந்து பாட ஆடன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தென்றல் காற்று சோலை அழகா இருக்கு. காவிரி கரையோரத்துல புதர்கள்லாம் வளர்ந்து அப்படியே ஒரு பாக்குறதுக்கு ஒரு பசுமையான சோலை மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. முனிவர்களே ஆச்சரியப்படுறாங்க. இது என்ன இளவேனில் காலம் இப்படி இருக்கு அப்படின்ற அளவுக்கு முனிவர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இடம் அப்படி இருக்கு. அதே சமயத்துல மத்தியார்ஜுனத்துல இருக்கிற மகாலிங்கேஸ்வர பெருமானுடைய தியாகேச பெருமானுக்கு உமையம்மையுடைய அழகிய நடையும் வதனமும் கூந்தலும் ஸ்தாபனமும் புன்முறுவலும் அழகா தோன்றுது. பரம்பொருளாகிய லிங்கஸ்வரூபியே இப்படி உலக ஆத்மா அதாவது உலக மாதாவோட ஏகாந்தமா இருக்கணும்னு நினைக்கிறார் சுவாமி. எப்படி ஏகாந்தமாக விருப்பமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பரஸ்பர அன்போடு இருக்கணும் அப்படின்னு இறைவனே ஆசைப்படுறாரா அம்பிகை மேல், அம்பிகையை பார்த்து. அந்த அளவுக்கு மத்தியார்ஜுனத்துல அம்பாள் அந்த அளவுக்கு சுவாமி இப்படி திரும்பி பார்த்த உடனே அம்பாள் வெட்கி தலை குனிறாளாம். அம்பாள் வெட்கி தலை குனிறது சுவாமிக்கு இன்னும் அம்பாளை திரும்ப 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 பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எழுதாம் ஏற்படுதாம். அதாவது அதாவது மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா தன் கணவன் வருவார், வேலையிலிருந்து வருவாங்க அப்படின்னு அந்த சாயங்கால நேரத்துல ஒரு தலைவாரி பூச்சூடி அழகா நெற்றி நிறைய குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு புடவையெல்லாம் தழைய கட்டிக்கிட்டு தன் கணவன் வருவாரா? நம் தமிழ் நூல்கள்ல அதிகமா இது இருக்கு. தன் கணவன் வருவாரா அப்படின்னு அந்த வாசற்படியில நின்னு பாக்குற மாதிரி தன் கணவன் வந்த உடனே அவர் முகத்தை பார்த்த உடனே அந்த 1000 அப்படி கோடி சூரியன் சொன்னாலும் பத்தாது. அந்த முகம் அவ்வளவு மலர்ந்து போயிடும், தாமரை மலர் மாதிரி. அந்த மாதிரி இந்த இடத்துல அம்மா நம்ம பார்வதி தேவியுடைய முகம் இறைவன் சுவாமி தியாகேச பெருமான் அப்ப அம்பாளை பாக்குறார் அப்படின்னும் போது அம்பாளுக்கு வெட்கி தலை குனிறாள், நாணி தலை குனிகிறார். அப்படி பார்க்கும்போது இறைவனும் அம்பாளும் என்ன பண்றாங்க, சரி நாம அப்படி வனங்கள் தோறும் அப்படி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அந்த மத்தியார்ஜுனம் அந்த கோவில் இருந்து அப்படி வனங்கள் இருக்கிற பகுதிக்கு மெல்ல நடந்து போறாங்க. கிட்டத்தட்ட கணவனும் மனைவியும் ஒரு வாக்கிங் போற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு சண்டை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள அடைஞ்சு பேசாம ஒரு 4 பேருக்கு நமக்கு என் வீட்டுக்காருக்கு இதுதான் குறை, என் மனைவிக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு நாம இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லாம அவங்களுக்கு அவங்களே அப்படி பக்கத்துல உட்கார்ந்து பொறுமையா பேசிக்கணும். நமக்கு இதுல காற்ற நமக்கு சுவாமி இதுல எடுத்து கூறுறாரு பாருங்க. அவ்வளவு அழகா அந்த வனத்துல மத்தியார்ஜுன வனத்துல அவ்வளவு அழகா அந்த பசும் சோலைகளாக அம்பா இப்படி இறைவனை அப்படி கை கோர்த்து நடந்து இதெல்லாம் அந்த கற்பனையில நினைச்சுக்கிட்டே வாங்க நான் சொல்றது. அப்படி அம்பாள் இறைவனை கை கோர்த்து அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கா. அந்த மெல்லிடையால் அந்த அழகான தாமரை மலர்விட மென்மையான பாதம் கொண்டவள்
அப்படி மெல்ல அப்படி பாதத்தை எடுத்து வச்சு 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 அப்படி நடந்து 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 வரா. அப்படி நடந்து வரும்போது இறைவனை அப்படி கை பற்றி கொண்டு வரா. இறைவனை, தன்னுடைய கணவனை அம்பாள் அப்படி கரம் பற்றி கொண்டு அப்படி வரா இல்லையா? இந்த காட்சி எப்படி இருக்கும் மனக்கண்ல நினைச்சு பாருங்க. அப்படி கரம் பற்றி அப்படி அந்த வனத்தில் அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது வண்டுகள்லாம் குழப்பமாகுதான். இது என்ன இது? ஆஹ் நம்ம பூலதான் நம்ம மலர்கள்லதான் போய் உட்கார்றோமா, இல்ல இந்த மலர்கள் விட வாசனையா என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய அந்த சுத்தி சுத்தி வருதா அந்த வண்டுகள்லாம். இதுதான் வாசனையான மலரை விட அந்த வாசனை மலர்களில் இருக்கிற தேன் விட இங்கதான் அதிகமா இருக்கு, வாசனை அதிகமா இருக்கு அப்படின்னு, தேன் இங்கதான் அது இருக்கும் போல அப்படின்னு அம்பாளுடைய அந்த கூந்தலை சுற்றி 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 வருதாம் வண்டுகள்ல. அப்படி ஒரு ஆனந்த களிப்பு, ஒரு ஏகாந்த நிலை. அம்பாளும் இறைவனும் அப்படி ஏகாந்தமாக இருக்காங்க, சந்தோஷமா. ஒரு கணவனும் மனைவியும் எப்போ ஒன்னா நடந்து போனா எப்படி நடந்து போகும்? அம்பாள் அப்படி கரம் பற்றி, இறைவன் அப்படி அந்த கன்னத்தை இப்படி திருப்பி அப்படி பார்க்க வைக்கிறாராம் சுவாமி. அம்பாள் வந்து வெக்கிற தலை குனிரா, கீழே குனிரா. சுவாமி நம்மள பாக்குறாரேன்னு நடந்து போறச்ச கூட அப்படி நினைக்கிறா. சுவாமி அப்படி கண்ணத்தை இந்த தாடை அப்படி பிடிச்சு அப்படி திருப்பி விடுறார். மறுபடியும் அம்பாள் தலையை கீழே குனிஞ்சுக்கிறா. அந்த அந்த காட்சியை நிறைய இப்ப போட்டோஸ் எல்லாம் வருது. அம்பாள் மறுபடியும் தலை கீழே குனிற மாதிரி. அந்த 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 நிகழ்வை நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கு. நடந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். உமையம்மையும் அந்த சோலையில நடந்து போய்கிட்டு இருக்காங்க, காவிரி கரையோரத்துல. பலவித லீலா ரசனைகளோட தன்னுடைய மனக்களிப்ப சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. பேசுறதுல இருந்து ஒரு ஒரு புகழ்ந்து ஒரு 4 வார்த்தை, ஒரு கணவனும் மனைவியும் பொதுவா பேசிக்கிட்டா பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் ஒரு அவங்களுடைய அப்பா அம்மாவையோ, இவங்களுடைய கணவன் மனைவியுடைய குடும்பத்தினரையோ, கணவன் மனைவியுடைய குடும்பத்தினர் எதையுமே பேசிக்க கூடாது. அங்க கணவன் மனைவின்னா அவங்கள பத்தி மட்டும்தான் பேசணும். அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசணும் அப்படின்னும் போது வெளியே போயிட்டோம், மனசு விட்டு பேசிக்கோங்க. கொஞ்சம் ஒரு வார்த்தை, என்னங்க இன்னைக்கு நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அழகா இருக்கு, என்னங்க நீங்க ரொம்ப அழகா ரெடி ஆகி வந்திருக்கீங்களே, ஏமா நீ கட்டியிருக்க புடவை நல்லா இருக்கு. வராதுதான் நமக்கு வந்து இப்படி எல்லாம் நம்ம கணவன் மனைவி கிட்ட பேசுறதுன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான், எனக்கு புரியுது. ஆனா நம்ம ட்ரை பண்ணணும், வேற வழி இல்ல. கணவன் மனைவின்னு ஆயிருச்சு, உலக பந்தத்துலன்னு வந்து இறங்கிட்டோம், நின்னுட்டோம், கடைசி வரை கை கோர்த்து நடக்கணும். அப்படின்னும் போது இத நாம முயற்சி பண்ணணும், அந்த இடத்துல பேசணும். அப்ப ஒரு ஈர்ப்பு வரும், ஒரு ஆண் பால் மேல பெண் பாலுக்கும், பெண் பால் மேல ஆண் பாலுக்கும் ஒரு ஈர்ப்பு வரும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படியா, சரி நாம இதுக்கப்புறம் என்னங்க பண்ணலாம், நம்ம ஃபியூச்சர் பிளான் என்ன பண்ணலாம், அதெல்லாம் பேசவே கூடாது. அதிகமா சண்டை வர்றதே இந்த ஃபியூச்சர் பிளான் பத்தி பேசுறதுனால தான். எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம எந்த இடத்துல வீடு கட்டலாம், எங்க என்ன வாங்கலாம், கார் வாங்கலாமா, பங்களா வாங்கலாமா, எனக்கு பட்டு புடவை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் அந்த இடத்துல பேசவே. கணவன் மனைவி மேல இருக்கிற காதலும், மனைவி கணவன் மேல இருக்கிற காதலையும் அப்படி அழகா வெளிப்படுத்தணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, நம்ம சந்தோஷமா இப்படியே பல வருஷம் உயிர் இருக்கிற வரை இதே மாதிரி கை கோர்த்து அழகா சந்தோஷமா நடந்து போய்கிட்டே இருக்கு. நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நடப்போம். இந்த தொல்லை தர முதல்ல அந்த மொபைல் போன் எல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வச்சுட்டு ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமா அப்படி போவோம், நடந்து போவோம், சந்தோஷமா கை கோர்த்து பேசிக்கிட்டு போவோம். அப்படின்ற மாதிரி பல 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 சூழ்நிலைகள்ல அம்பாளும் இறைவனும் அப்படி உரையாடிக்கிட்டே போறாங்க, சந்தோஷமா பேசிக்கிட்டே போறாங்க. நாம நினைப்போம் அவருன்னா சுவாமி, அவங்க அம்பாள், அவங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. நாம சராசரி மனிதர்கள், நாம கண்ணு மூடினாவே நாளைக்கு கடன்காரன் வந்து வாசல்ல நிப்பானே, அவனுக்கு இவ்வளவு கொடுக்கணுமே அப்படின்றதானே நம்ம மனசுல வந்து நிக்கும். நமக்கு எங்கம்மா சந்தோஷம் எல்லாம் வந்துட போகுது அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்ப அந்த முடிவு வரணும்னு நம்ம என்ன பண்ணணும்? தனியா நின்னு போராட முடியுமா? முடியாது. கணவன் போராடுவார், அதற்கு பக்கபலமாக மனைவி நிக்கணும், நீங்க பண்ணுங்க நான் கூட இருக்கேன்.
அந்த தைரியத்தை கொடுக்கணும். மனைவி மந்திரியாக செயல்படணும் இல்லையா? கணவன் கூட. அப்ப அந்த மந்திரியா செயல்படும் போது கொஞ்சம் தந்திரமாகவும் செயல்பட கத்துக்கணும். இறைவனும் இரவியும் அப்படி பரஸ்பர அன்பு வச்சிருந்தாங்கன்னா, அப்ப கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னு பாருங்க. புரியுதுங்களா? அவ்வளவு அன்பு. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. உலகத்துக்கே தாய் தந்தையர். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து பல கிரீடைகள் செய்த பொழுது, ஏகாந்த நிலையில இருந்தாங்க. வசந்த காலம் அப்படின்றதுனால வசந்த காலம் அப்படின்னா அந்த காமன் அவனுடைய காலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அவனுடைய காலங்கள் அப்படின்னும் போது அந்த சோலைகள்ல ஏகாந்தத்தை அனுபவிக்கிறாங்க. சிறிது நேரம் மனிதனுடைய உருவம் கொண்டு மகிழ்ச்சியா இருக்காங்க. சந்தோஷமா பேசி நடக்கிறாங்க. இன்னும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா, மனித உருவம் தவிர்த்து மான் போல மாறுறாங்க. இன்னும் சில நேரம் பாத்தீங்கன்னா, குயில் போற மாதிரி 2 பேரும் பறந்து பறந்து அவங்களுடைய காதலை எப்படிதான் விவரிக்கணும் அப்படின்றதே எப்படியுமே விரும்பலாம். எப்படியும் பரஸ்பர அன்பு இருக்கும் மனைவி கிட்டயும் கணவன் கிட்டயும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா மான் போல இருக்காங்க. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா மயில் போல இருக்காங்க. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா ஒரு குதிரை வெண் குதிரை போல இருக்காங்களாம். ஆனா இவங்களுக்கே புரியல. எப்படி மாறுறோம்? எப்படி நாம அங்க இருக்கோம்? என்ன சூழ்நிலை இருக்கு? அந்த அளவுக்கு தன்னிலை மறந்து ஏகாந்தத்துல இருக்காங்க. இல்லையா? அவ்வளவு சந்தோஷமா இறைவன் தான் உலகத்துக்கே தாயும் தந்தையும் ஆனவர்கள் தான். ஆனாலும் அந்த இடத்துல அவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க. அந்த வனத்துல. அந்த வசந்த காலம் அப்படின்னா அந்த இடத்துல காமனுடைய ஆட்சியும் நடக்கும் இல்லையா? நல்லா கேட்டுக்கோங்க. நாம சொல்லலாம் இறைவனும் இறைவிக்கும் காமம் உண்டா? இல்லையா? இறைவிக்கும் இது இருக்குமா? ஆஹ் பிறப்புக்கு காரணமாக ஆகிய காமனையும் இறைவன் தகனம் பண்ணினார். இறப்புக்கு காரணமாகிய யமனையும் இறைவன் சம்ஹாரம் செஞ்சார். காலால் உதைத்தார். அப்ப சிவபெருமான் இடத்தில் அப்படின்னு வந்துட்டா அந்த இடத்துல பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. சரிம்மா, நீ இப்படி சொல்றீங்க. அப்ப இந்த இடத்துல இப்ப இந்த லீலைகள்லாம் படிச்சுட்டு வர்றீங்க. அப்ப இந்த இடத்துல இப்படித்தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இறைவன் நமக்காக சொன்ன. ஒரு கணவனும் மனைவியும் அன்பு எப்படி இருக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துல நமக்கு காட்டினார். ஒரு வாழ்க்கை இந்த இல்லறம் அப்படின்றது ஒரு நல்ல இடத்துல போய் முடியணும்ன்றதுக்காக காட்டினேன். புரியுதுங்களா? அந்த வாழ்க்கையை அவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போகணும். அதனாலதான் இறைவன் அர்த்தநாரீஸ்வரராக நின்றார். லிங்கஸ்வரூபத்தில் கூட தாயை விட்டு இறைவன் தனியாக இல்லை. நடராஜ தத்துவத்தில் கூட இறைவன் சரிபாதியாக அம்மைக்கு கொடுத்ததுதான் அது சரிபாதியாக இன்னைக்குமே நின்னுகிட்டு இருக்கார். அப்ப கணவனும் மனைவியும் சேர்ந்த இறைவன் கிட்ட அந்த ஒரு தலத்திற்கோ ஒரு ஜபத்திற்கோ ஒரு பூஜையோ ஒரு புனஸ்காரமோ செய்யறோம் அப்படின்னா அதற்கு சக்தி அதிகம். கணவனும் மனைவியுமா சேர்ந்து போகணும். ஒரு கடல்ல மூழ்கினாலும் சரி, ஒரு குளத்தில் மூழ்கினாலும் சரி, ஒரு ஆறில் மூழ்கினாலும் சரி, ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் நீராட வேண்டுமா? கணவனுடைய கரம் பற்றி மூழ்கணும். திருவிளையாடல்ல காஞ்சன மாலை புராணம் நம்ம படிச்சிருப்போம். கணவனுடைய கரம் பற்றி மூழ்கணும், நீராடணும். அப்படி இல்லையா, கணவன் இல்லையா, மனைவி இல்லையா, மகளுடைய கரம் பற்றி நீராடணும். அப்படி இல்லையா, ஒரு கன்றுக்குட்டியுடைய வாளை பிடிச்சுக்கிட்டாவது நீராடணும். அப்பதான் அதற்கான புண்ணிய பலன்கள் வந்து சேரும். புரியுதுங்களா? அப்ப இது எதற்காக இறைவன் காட்டுறார்? நமக்காக கொடுக்கிறார். இல்லறத்துல பல பிரச்சனைகள் வரும், பல குழப்பங்கள் வரும். நாம ஒன்னா இருந்துட்டோம்னாவே கிளம்பிட்டாங்க. இப்பதான் இளஞ்சோடின்னு நினைப்பு. கூடவே இருக்கவங்களே சொல்லுவாங்க இளஞ்சோடின்னு நினைப்பு. ஆனா யார பத்தியுமே கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. கவலைகள் இருக்கும், என்னைக்குமே கவலைகள் இருக்கும். இழுத்த மூச்ச
அப்படி விட்டாதான் போச்சு. இருக்கோம்னு அர்த்தம். இழுத்தது இழுத்துக்குச்சுன்னா போயிருச்சு. அப்ப இருக்கிற வர கணவன மனைவியும், மனைவியை கணவனும் அப்படி சந்தோஷமா காதல் செய்வோமே. அதைத்தான் இறைவன் இந்த இடத்துல குறிப்பிடுறார் நமக்கு. அன்பா இருங்க, ஒத்துமையா இருங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், யார் எதிர்த்தாலும், யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது. பிரிக்க 1000 வேலைகள் நடந்தாலும் ஒத்துக்க கூடாது. எனக்கு என் மனைவியை பத்தி தெரியும். எனக்கு என் கணவனை பத்தி தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும். இவங்களுக்கு அதாவது ஒரு ரகசியம் அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அது அப்பதான் அது வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இல்லையா? அப்ப அந்த இடத்துல அம்மையும், அப்பனும் எப்படியெல்லாம் ஏகாந்தமாக இருந்தாங்க அப்படின்னா, அது அடியேன் சொன்ன மாதிரி மானாக வராங்க, வெள்ளை குதிரை போல வராங்க, யானை போல வராங்க, ஒரு சேவல் போல ஒண்ணா இருக்காங்க, ஒரு குயில் போல இருக்காங்க, மான் போல வர்றாங்க, மயில் போல இருக்காங்க. அந்த இடத்துல தனக்கான காட்சிகள் என்னென்ன தென்படுகிறதோ விலங்குகள்லாம், அந்த மாதிரி எல்லாமே இவங்க மாறி அந்த ஆனந்தத்தை இவங்களும் அனுபவிக்கிறாங்க. இந்த நிலை எப்படி நமக்கு காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பர் பெருமான் கைலாய காட்சி பார்த்திருப்போம். ஆடி அமாவாசை அன்னைக்குதான் போச்சு. அந்த கையிலையில எம்பெருமான தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். மானாசுரர் ஏரி வரைக்கும் போயிட்டார். அங்க இறைவன் தடுத்தாட்கொண்டு, உனக்கு இக்கோலத்தை திருவையாற்றில் காட்டுகிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த இடத்துல மானாசுரர் ஏரியில குதிச்சவர் இங்க நம்ம திருவையாத்துல குளத்துல இருந்து அப்பதான் குளிச்சுட்டு எழுந்துக்கிற மாதிரி எழுந்து வந்தார். அப்படி எழுந்து வந்தவர் தான் மாதர் பீரை கன்னியாட்டி மலையான் மகளோடும் பாடி மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தே புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது யாதும் சுவடு படாமல் ஐயாடடைகின்ற போது காதல் படப்பிடியோடோ களிறு வருவன கண்டேன் காதல் மடப்பிடியோடோ களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாடும் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எப்படி பாடுறார். ஒரு களிர் எப்படி வருது, யானை எப்படி வருது, தன்னுடைய சோடி அப்படி புடிச்சுக்கிட்டு வருது. காதல் மடப்பிடியோடும் ஒரு கணவனும் மனைவியும் முதல்ல அப்படி கை கோர்த்து அந்த அக்னிய வலம் வர வைக்கிறாங்களா, அந்த பிடி பிடிக்கும் பொழுது முதலே கணவன் மனைவி கையை அப்படி பிடிக்கும் போது இருக்கிற பாசம் ஒரு 40-50 வருஷம் கழிச்சு ஒரு திருமண நாள் வருது, அதே நாள் வருது அப்படின்னா அப்ப கை பிடிக்கும் போதும் அந்த காதல் இருக்கணும். காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். யார் பாடினா? நாவுக்கரசு பெருமான். கோழி பேடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன். வரிக்குயில் பேடையோடு ஆடி வைகை வருவன கண்டேன். சிறை இளம் பேடையோடு ஆடி சேவல் வருவன கண்டேன். பேடை மயிலோடு கூடி பிணைந்து வருவன கண்டேன். வண்ண பகலன்றி ஆடி வைகி வருவன கண்டேன். இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன். கருங்கலை பேடையோடு ஆடி கலந்து வருவன கண்டேன். அந்த மாதிரி நற்றுணை பேடையோடு ஆடி நாரை வருவன கண்டேன். பைங்கிளி பேடையோடு ஆடி பறந்து வருவன கண்டேன். இளமன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். பாத்தீங்களா? அதாவது அம்மையப்பன் காட்சிய ஒவ்வொரு உயிரினத்திலுமே பார்த்த
சுவாமி அப்படி வானத்துல வந்து அதுக்கு அப்புறம் தான் காட்சி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மையப்பனா பார்த்த காட்சிகள் எல்லாமே விலங்குகள் தான். ஊர்வன, பரப்பன, நடப்பன அப்படின்னு இது மூலயமாவே இறைவனை அப்படி அம்மையும் அப்பனுமாக ஏகாந்த நிலையில அப்படி காதலாகி அப்படி அழகா அப்படி பார்த்தார். அப்ப இறைவனை நாம எப்படி பார்க்கணும்? அதுதான் அடியேனும் சொல்வேன். இறைவனையும் காதல் செய்யுங்கள். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி. காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி. அந்த கண்ணீர் விடணும். ஒரு 2 சொட்டு கண்ணீராவது விடணும். அப்பா அப்பான்னு கூப்பிட்டா எவ்வளவு காதல் இருக்கும். என் கணவன்னு கூப்பிட்டா எப்படி காதல் இருக்கும்? அப்பாக்கு மேல இருக்கும்ல. என் மனைவின்னு சொன்னா எப்படி இருக்கும் காதல்? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அவங்க ஒரு வயசு வரைக்கும் தான். அவங்களால முழுக்க நம்ம வாழ்நாள் முழுக்க வர முடியாதுன்னு தான் இறைவன் கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனையும் கொடுத்தார். வாழ்நாள் கடைசி வரைக்கும் வரணும், கூட போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி பிடிச்சுக்கணும் அப்படின்னு. இல்லையா? அப்ப இந்த மாதிரி இறைவன் பல 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 காட்சிகள் அப்படி அவ்வளவு ஆனந்தமா ஏகாந்த நிலையில அப்படி பரஸ்பரமா கூடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கே தெரியல என்னென்ன ரூபங்கள் மாறி 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 நாம எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கே தெரியல. பார்க்கிற இடங்கள்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பேரானந்தம் அப்படின்ற அந்த வரிக்கு மிகையாகவே சுவாமி ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரினமா மாறி 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 தன்னை ஏகாந்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அப்ப கடைசியா மறுபடியும் அந்த மனுஷ சரீரத்தை எடுக்கிறார். அப்படி எடுத்த உடனே மறுபடியும் 2 பேருமே அப்படி அணைச்சு இறைவன் தன்னுடைய இடது கையை அம்மையினுடைய இடக்கை மேல் அப்படி போட்டு தோல் மேல அப்படி சுவாமி போட்டு அம்பாளுடைய வலக்கைய தன்னுடைய வலக்கை மூலமா அப்படி பற்றிக்கிட்டு அப்படி நடந்து வர தன் மனைவி அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு தான் வர்றாரு. அப்படிதான் சொல்லணும். இது சுத்தமா சொல்லணும்னா இவ்வளவு சுத்தம். இப்படி கட்டி ஒரு மாதிரி இப்படி கை போட்டுட்டு அணைச்சுக்கிட்டு தான் அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்படி அழகா சுவாமி அப்படி நடந்து அந்த வனத்துல வந்துகிட்டு இருக்கா. நடந்து வரும்போது அவங்களுக்கு தெரியல நாம எந்த எல்லைக்குள்ள இருக்கோம் அப்படின்னு தெரியல. அந்த சந்தோஷத்துல முனிவர்கள்லாம் தவம் பண்ற எல்லைக்கு கிட்டையும் போயிடுறாங்க. அந்த வனத்தை தாண்டி முனிவர்கள்லாம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. அந்த காவிரி கரை ஓரத்துல இவங்கெல்லாம் வேதியர்கள்லாம் நீராடி ஜபங்கள் தபங்கள்லாம் செய்து கொண்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு இவர் போயிடுறார். அந்த ரிஷிகள்லாம் புண்ணியஸ்தானம் செஞ்சு ஜபம், தியானம், நாம கீர்த்தனம் இதெல்லாம் பண்ணி நிறைவேற்றிக்கிட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி பார்த்தா மெய்மறந்த நிலையில சிவபெருமானையும் உமையம்மையையும் மெய்மறந்த நிலையில சிவபெருமானையும் உமையம்மையும் பாக்குறாங்க. அவங்கள பார்த்த மாத்திரத்துல சுவாமி என்ன பண்றார்? அத முக்கியமா பாக்குறது யாருன்னா பிருகு மகரிஷி. பிருகு முனிவர் தான் அவங்கள பாக்குறாரு. அவருக்கு மட்டும்தான் இவங்க டக்குன்னு தெரியுறாங்க. அப்படி திரும்பி பார்த்த உடனே அம்மையும் அப்பனும் தன்னிலை மறந்து அப்படி நடந்து அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. பிருகு மகரிஷி இதை பார்த்து விடுறார். இத பார்த்த மாத்திரத்துல உமை மட்டும் அம்பாள் மட்டும் இத கவனிச்சு விடுறாங்க. இவரு நம்மளை பார்த்துட்டாரே அப்படின்னு அம்பாள் மட்டும் வெட்கம் வந்து சுவாமி அப்படி விட்டுட்டு சுவாமியுடைய கைகளை அப்படி எடுத்து போட்டுட்டு தோல்ல போட்டிருந்த கையை அப்படி நகர்த்தி விட்டுட்டு அப்படி தள்ளி நிக்கிறார். 2 அடி அப்படி தள்ளி நிற்கிறாங்க. ஆனா இறைவன் இதை கவனிக்காம கோபம் அவருக்கு வருது. சுவாமிக்கு கோபம் வருது. தன்னுடைய மனைவி மேல நான் கை போட்டிருக்கேன், என்ன எடுக்க சொல்றது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வரும்ல. அந்த மாதிரி சுவாமி என்ன பண்ணார்? மறுபடியும் அப்படி இழுத்து அம்பால மறுபடியும் தோல் அப்படி கை போட முயற்சி பண்ணினார். அப்படி கோபப்பட்டு அப்படி போடும்போது பிருகு மகரிஷிக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டது. அப்ப அந்த அதிகமான காரணத்தினால என்ன பண்ணினார்? சாபம் கொடுக்க முன்னிட்டார். இறைவனுக்கே சாபம் கொடுக்குற அளவுக்கு மகரிஷிகளுக்கு சக்தி பாத்துக்கோங்க. அப்போ இவங்கதான் பெரியவங்களா இறைவனை விட? அப்படி கிடையாது. இறைவன் பொறுமை. பொறுமை. நீ என்னை அடிச்சாலும் நான் வாங்கிக்குவேன், நீ என்னை திட்டுனாலும் வாங்கிக்குவேன், சந்தோஷமா போற்றி பாடினாலும் வாங்கிக்குவேன். அதுதான் இறை நிலை. இவங்களுக்கு தவம் பண்ணி சக்தி வந்தது. சக்தி கொடுத்தது சுவாமிதான் இல்லையா? சிவமாக்கி எனையாண்ட அப்படின்னு அச்சோபதிகத்துல படிப்பாரு சுவாமி மணிவாசக பெருமான். அது போல நம்மளும் சிவம் ஆகலாம், ஆனா சிவமே ஆயிட முடியாது. சரிங்களா?
அப்ப அந்த பிருகு மகரிஷி அப்படித்தான், அவருக்கு என்னன்னா, உமையே இப்படி இருக்கலாமா? உமையும் அப்பையும் அம்மனுமே இப்படி இருக்கலாமா? இவங்க 2 பேரும் இப்படி பார்க்கலாமா நாம? இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு உடனே என்ன பண்றாரு, அவங்க சரீரம் வாடும்படியான, அதாவது ஒரு நல்ல இளம் வயசு ஜோடி போல அவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க சரீரம் உடனே வாடி ஒரு வயோதிக கோலத்துல வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை குடுக்குறார். அவங்க உடல் வாடும்படியாக ஒரு சாபத்தை அளிக்கிறார். அந்த சாபத்தை சொல்லிக்கொண்டே பல எழுத்துக்கள்லாம் மந்திரத்தெல்லாம் அவர் உச்சாடனம் பண்ணிட்டே இருக்கும்போது தேவர்கள் ரிஷிகள்லாம் அப்படி பயப்படுறாங்க. இவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, உலக தம்பதிகள் ஆயிடுச்சே, அவங்க யாரு, உலக தம்பதிகள் ஆயிடுச்சே, இவர் என்ன பண்றார், பிருகு மகரிஷி என்ன பண்றார், தெரிஞ்சுதான் செய்யறாரா, தெரியாம செய்யறாரா, அவங்க லோக மாதாவாச்சே, ஜெகன் மாதாவாச்சே, ஜெகத் பிதாவாச்சே, அவங்க 2 பேரும் அவங்க இன்பமயமாக இருந்தாதானே இந்த உலகம் களிப்புறும், மற்றும் உயிர்கள் எல்லாம் மறு 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 ஜனனம் எடுக்கும், உலகம் உய்வுற்ற நிலை அடையும். இவங்க ஏன் இப்படி பண்றார், இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு மகரிஷிகள் எல்லாம் பயப்படுறாங்க, முனிவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, தேவர்கள் எல்லாம் அச்சப்படுறாங்க. அப்படி சாபம் கொடுத்துட்ட உடனே மத்தவங்க எல்லாம் அப்படி திகில் அடைஞ்சு அப்படி கதறின நேரத்துல பரமேஸ்வரன் பார்வதியினையும் அந்த சாபம் முழுசா போய் அந்த வார்த்தைகள் சேர்றதுக்கு முன்னமே மறைந்துடுறாங்க, அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டாங்க. உடனே ஈசன் அசரீரியா வாக்கு சொல்றாரு, பிருகு பயப்படாது. அவருக்கு அப்பதான் புரியுது நாம எந்த நிலையில இருந்தோம், ஏன் திடீர்னு கோபம் வந்தது, ஏன் சாபத்தை கொடுத்தோம். அவங்க மறைஞ்ச பிறகுதான் அவர் மண்டைக்கு கொஞ்சம் உரைக்குது, நாம என்னமோ பண்ணிட்டோம், தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்படி மண்டைக்கு உரைச்சு கொஞ்சம் அப்படி எழுந்து பாக்குறாரு. அப்பதான் அந்த க்ஷணத்துல பயம் வந்துட்டது மனசுல, சுவாமிக்கே நாம சாபம் கொடுத்துட்டோமா, ஜெகத் பிதாவுக்கே நாம சாபம் கொடுத்துட்டோமா, ஜெகன் மாதாவுக்கே நாம சாபம் கொடுத்துட்டோமா, உலக தம்பதிகள் ஆயிற்றே அப்படின்னு மனசு தவிக்குது இவருக்கு. அப்பதான் இறைவன் அசரீரியாக வாக்கு சொல்ற, பிருகு பிருகு மகரிஷியே பயப்படாதே, தேவர்களே நீங்களும் அஞ்ச வேண்டாம், புருஷருக்குரிய அந்த குணத்தால் ஏகாந்த நிலையில் யாம் இருந்தமையால், புரியுதுங்களா, அந்த புருஷனுக்கு அதாவது கணவனுக்குரிய அந்த இடத்துல நான் இருந்ததுனால, ஏகாந்த நிலையில் இருந்ததுனால சக்தி என்னை பிரிந்து சென்றவுடன் அவளை இழுத்து அணைத்தேன், மற்றபடி வேற எதுவும். புரியுதுங்களா, அவ வெட்கமுற்று நகர்ந்து நின்றா, உலக மாதாவை நான் இழுத்து தழுவ துணிந்தேன், அவ்வளவுதான். உன்னுடைய சாபம் நியாயமானதுதான், நான் தான் கவனிக்காம. அப்ப இறைவனுக்கு எவ்வளவு கருணை பாருங்க, எவ்வளவு கருணை பாருங்க, நான் தான் சாமி, எனக்கு தெரியாதாடா நீ எனக்கு இப்படி சாபம் கொடுக்கலாமா அப்படின்னு சுவாமி ஒரு வார்த்தை கேட்கல. இறைவனே ஆனாலும் அந்த விதிகளுக்கு உட்படுவதுதான் நியதி அப்படின்றதுக்காக அந்த வனம் வரைக்கும் தான் என்னுடைய எல்லை, அது தாண்டி நீங்க தவம் பண்ற இடத்துக்கு நான் வந்தது என்னுடைய தவறுதான். சுவாமி என்ன சொல்ற, அந்த தவம் பண்ண இடத்துக்கு வந்தது என்னுடைய தவறுதான், உன் சாபம் படித்தே தீரும், உன் நியாயமானதுதான், உன் சாபம் கூட நியாயமானதுதான். குருவே ஆனாலும் தேவதை ஆனாலும் ரிஷியே ஆனாலும் நியாயத்தை விட்டு தப்பு வழியில் செல்வது தவறு இல்லையா, அவர்களை தண்டிப்பதே வேதத்தின் கருத்து, அவரை கண்டிப்பதும் தண்டிப்பதுதான் வேதத்தின் கருத்து. எனக்கு நீ சாபம் கொடுத்த வச்சு நான் சந்தோஷத்தான் படுறேன், அதனாலதான் இறைவனும் இரவியும் அன்று இணைந்ததோடு சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு இணையல் அப்படின்றதே கிடையாது. ஜெகன் மாதாவும் ஜெகத் பிதாவாகிய பார்வதி பரமேஸ்வரன் இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்காங்க. சரிங்களா, பிருகு மகரிஷியுடைய ஒரு சாபம் தான், அந்த சாபத்தை கூட சுவாமி சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டார். ஏன் அந்த இடத்துல அந்த சாபம் கொடுக்கணும், ஏன் இறைவன் அந்த இடத்துல சாபம் வாங்கணும், இப்ப சுவாமி ஆயிடுச்சுது, அவருக்கு தெரியாதா, முக்காலத்தையும் உணர்ந்தவர், பின்னாடி என்ன நடக்க போகுதுன்றத முதற்கொண்டு தெரிஞ்சவருக்கு அந்த சாபத்துல இருந்து வெளியே வர தெரியாதா, ஏன் இறைவன் அப்படி செய்யல, ஏன்னு கேட்டா அந்த பாடம் முழுக்க 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 நமக்கு நமக்கு கணவன் மனைவி என்ற அந்த எல்லை கோட்டை மீறி போகக்கூடாது, வேறாடவனையோ வேறொரு பெண்ணையோ பார்க்க கூடாது, அவங்கதான் அவங்களுக்கு ஆயிட்டதுன்னா சண்டை போட்டாலும் பரஸ்பர அன்பு இருந்தாலும் அதுதான்,
அந்த எல்லைக்கோடு தான் அந்த வனம். அந்த வனத்தை விட்டு நாம போக கூடாது. அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போக கூடாது. குடும்பத்துக்குள்ளதான் இருக்கணும். எல்லாத்தையும் சமாளிக்கணும் நின்னு. பண பிரச்சனையா, மனக்குழப்பமா, பேசுங்க. பேசினா தீர்ந்து போகாத பிரச்சனை கிடையாது. இதை உணர்த்துறதுக்கு தான் நமக்கு இறைவன் இப்படி திருவிளையாடல் பண்ணினார். புரியுதுங்களா? இப்படி திருவிளையாடல் இறைவன் பண்ணினார். அப்ப அப்ப பிருகு மகரிஷி என்ன பண்றார்? இறைவனே அந்த வனப்பகுதி முழுக்க சுத்தினார் இல்லையா? அந்த வனத்தை இவர் பிருகு மகரிஷி போய் சுத்துறாராம். ஆரூரா, தியாகேசா, மன்னிச்சிடுப்பா அப்படின்னு இவர் அந்த வனத்தை சுத்தி அந்த வனத்துக்கு லீலாவன புண்ணிய பூமி அப்படின்னு ஒரு பெயர் அழிச்சிட்டு அவர் இறைவனிடத்துல போய் சேர்றார். இறைவனும் அசரீரி வாக்கு மறைந்த பிறகு. புரியுதுங்களா? ஏன் நமக்கு இது சொல்லப்படுதுன்னா, இத கேட்கிறவங்களுக்கு பரஸ்பர அன்பு கணவனிடத்தில் மனைவிக்கும், மனைவினிடத்தில் கணவனுக்கும் பரஸ்பர அன்பு நீடித்திருக்கும். சந்தோஷமா இருப்பாங்க. வாழ்க்கை என்றது என்னங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் இல்லையா? அப்படிதானே? எந்த மனசு கஷ்டப்பட்டாலும், ஒரு மனசு கஷ்டமா இருக்கா கணவன் கிட்ட சொல்லுங்க. என்னால முடியலங்க. ஏதோ ஒரு பிரச்சனை மனசு போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. கணவன் கிட்ட பேசுங்க. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஒரு 2 வாட்டி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் இறங்கி வந்துருவாரு. அவரு பேசுவார். சரி விடுமா, எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. பேசினா தீராத விஷயங்கள் உலகத்துல இல்லவே இல்லை. ஆனா சில சமயம், சில நேரங்கள், சூழ்நிலைகள் பிறந்த கணவன் மனைவிகளை கூட பேச விடுறது இல்ல, சேர விடுறது இல்ல. பேசவே விடுறது இல்ல. பேசுறதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. ஆனா இந்த லீலைகள் கேட்டு ஏன் இத நமக்கே இறைவன் லீலையா கொடுத்தாருன்னா, ஒரு கணவன் மனைவி இப்படித்தான் இருக்கணும். இவ்வளவு அன்பு இருக்கணும். காதலும் இருக்கணும், காமமும் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். கணவன் மனைவி இல்லையா? அதுதான் வாழ்க்கை. சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கை வாழ்ற வரை சந்தோஷமா இருக்கும். இப்ப கூட கணவன் மனைவியில என்ன பண்றாங்கன்னா, பல தவறுகள் பண்றாங்க. இல்ல நான் அந்த கழுத்துல ருத்ராட்சம் கட்டிக்கிட்டேன், நான் சிவன் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு கணவன் மனைவியா நிறைய பேர் இருக்கிறதே இல்ல. அதெல்லாம் தவறு கிடையாது. சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையை இறைவன் கொடுத்தது அழகா வாழ்றதுக்கு தான். அதனாலதான் சுவாமி அர்த்தநாரீஸ்வரரா இருக்காரு. அம்பாளை விட்டு இறைவன் எந்த இடத்துலயும் காட்சி கொடுத்தது கிடையாது. நீ உன் கணவன் கிட்ட சண்டை போட்டுதான் நீ விரதம் இருப்ப. கணவன் கிட்ட சண்டை போட்டு ருத்ராட்சம் கட்டிக்கணும்னா அதுக்கு பயன் இல்ல. பரஸ்பர அன்போடு சந்தோஷமா இருங்க. கணவனும் சந்தோஷமா இருக்கணும், மனைவியும் சந்தோஷமா இருக்கணும். 2 பேரும் சந்தோஷமா கோவிலுக்கு வரணும். அதுதான் இறைவனுக்கு சந்தோஷம். அவருக்கு சந்தோஷம். நம்ம குழந்தைங்க வந்திருக்காங்க. ஒரு ஒரு அப்பா அம்மா அப்படின்னா, நான் என் கணவனோட போனாதானே எங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதாவது என்னுடைய கணவருடைய அப்பா அம்மா மருமகளும் மகனும் ஒன்னா இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கே அவ்வளவு ஆசை இருக்கும்போது நம்ம ஜெகத்பிதா நம்ம அப்பா எப்பெல்லாம் பிறவி எடுத்தோமோ அப்பெல்லாம் நமக்கு இறைவனா இருக்கார், அப்பாவா இருக்கார். அவர் எவ்வளவு ஆசைப்படுவார் இல்லையா? அந்த மாதிரி இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக இருக்கணும். இதை கேட்ட எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை மறுபடியும் வேண்டிக்கிறேன். அடுத்து இது ஒரு சின்ன லீலை தான். வேதியனாகி அசுரன் வயிற்றை கிழித்த லீலை அப்படின்னு இந்த லீலைய பார்க்க போறோம். 32வது லீலையாக. ஒரு காலத்துல கொடி அசுரர்களா ஒன்று கூடி நெடுநாளா தவம் புரிந்து திரும்பி வந்திருக்கார். யுக்திகல்பம், அவர் பேர் என்ன? யுக்திகல்பன் அப்படின்ற ஒரு அரக்கன். அந்த அசுர ராஜனை வணங்கி, ஏன்பா நீ உன் பாட்டுக்கு தவம் செய்யறேன், தியானம் பண்றேன்னு நீ போயிட்ட, யோகம் பண்றேன்னு நீ போயிட்ட. ஆனா இந்த மனுஷங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? அரக்கர்களுடைய மாநாடு இது. இங்க நடக்கிறது அரக்கர்களுடைய மாநாடு. எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? இந்த மனுஷங்களுக்குன்னா 1 வருஷ காலம், நமக்குன்னா அது ஒரு நாள் பகல் பொழுது இல்லையா? அப்படி இருக்கும்போது இவங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றாங்க. நம்ம எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம். நீ என்னதான் தவம் பண்ற, என்ன முடிச்சிருக்கன்னு? உன் தவம் எல்லாம் பெரிய தவம் தான், நான் ஒத்துக்கிறேன். நீ கேட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்கும், ஒத்துக்கிறேன் தான். ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? நீ சொல்லு. நமக்கு நீ பண்ற தவத்தினால நமக்கு என்ன பயன்? மனுஷங்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க, மிருகங்கள்லாம் சந்தோஷமா இருக்குது, வனமே மகிழ்ச்சியாகிறது, உலகமே ஆனந்தமாக இருக்கிறது. தேவர்கள்லாம் பாரு எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க பாரு. அவங்க புள்ள குட்டியோட சந்தோஷமா தான் இருக்காங்க.
அசுர கூட்டம் தான் இருக்கிற இடம் தெரியாம அப்படி இருக்கு. அசுர கூட்டம்னா எது? நம் மனதிற்குள் எழுகின்ற பல அரக்க குணங்கள். அப்ப இறைவனுடைய ஆட்சி அந்த காலத்துல அப்படி அமைதியா இருந்தப்ப மனுஷன் மனுஷனா இருந்தான். அவனுக்குள்ள அரக்க குணங்கள் எழல இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்றார். அப்ப அந்த அரக்கர்கள் எல்லாம் கூடி என்ன பண்றாங்க? ரக்தாசுரன், கோலாசுரன், பிரக்தாசுரன், மத்த பிரமத்தாசுரன், தென்திசையில் விளங்குற தியாகேச பெருமான் நம்முடைய அரக்கர்கள் எல்லாம் கொன்னுட்டார். இவங்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணி மனிதர்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்கார். அப்படியே போயிட்டு அந்த மனுஷங்களுக்கு நம்ம மேல இருக்கிற அந்த பயம் விட்டுடும். நம்ம என்ன பண்றது அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொழுப்பு வந்துருமா, கொழுப்படைந்து மனிதர்கள் எல்லாம் அந்த அரக்கர்களை பற்றி இந்த பயமே போயிடும். அவங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உன்னுடைய பராக்கிரமத்தை பயன்படுத்தி நீ ஏதாச்சும் செய் அப்படின்னு அந்த யுக்திகள் பங்கிட்ட சொல்றாங்க, அரக்கங்கிட்ட சொல்றாங்க. அப்படி அந்த அரக்கனும் என்ன பண்றான்? அந்த அசுர வீரன் என்ன பண்றான்? சரி நாம இதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு கடும் சினத்தோட 7 பேரை தன்னுடைய துணைக்கு அழைச்சுக்கிறான். அந்த நிமிஷம் முதல்ல வேதியர்கள்னா அந்த யாகங்கள்லாம் பாட வருவாங்கல்ல, மந்திர ஜபங்கள் சொல்ல வருவாங்கல்ல, அவங்கதான் வேதியர்கள். வேதியர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் தீங்கு செய்ய ஆரம்பிச்சுட்டான். உடனே அவங்க பண்ற யாகத்தை கலைக்கிறது, தேவலோகத்துல அவங்கள உருப்படியா வாழ விடுறது இல்ல, சிம்மாசனத்துல இருந்து கீழே தள்ளி விடுறது, தான் ஏறி மகுடத்தை தானே சூட்டிக்கிட்டு தானே தனக்கு சூட்டிக்கிட்டா அது ஆணவம்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் வந்து தலையில அப்படி ஒரு குட்டி இந்தடா இதுதான்டா உனக்கானதுன்னு சூட்டி விட்டா அது அமைதியா நின்று போயிடும். ஆனா தானே தனக்கு முடி சூட்டிக்கிட்டா அது ஆணவத்தின் வெளிப்பாடு. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் இவன். அப்ப மாயா இதெல்லாம் பண்றான், மாயா ஜாலங்கள் எல்லாத்தையும் பண்றான். காலன் போல் உலகத்தை அழிச்சே திறனும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு உலகத்தை அழிக்க வரான். அப்போ ஒரு சில சமயத்துல என்ன பண்றான்? யானை மாதிரி, குதிரை, மான் போல, மயில் போல அப்படி மாயையா உருவெடுத்து விலங்குகள் எல்லாம் கூட அழிச்சுக்கிட்டு வரான். அவனுடைய மாயினால அரக்கர்கள்லாம் என்ன பண்றாங்க? அரசர் கூட அரண்மனையிலிருந்து வெளியே வர பயப்படுறாங்க. அவன் அரண்மனை மாதர்களையும் விட்டு வைக்கல, காம இச்சைக்காக பயன்படுத்தான். அப்ப அரண்மனையில இருக்க ராஜாக்கள் எல்லாம் அழிக்கிறான். என்னென்னமோ இதுதான் இல்ல பாதகங்களை செய்துகிட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்றா? ரிஷிகள்லாம் அப்படி பசியா நடந்து போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி ஒரு நல்லவன் போல நடந்துக்கிறது. அவங்க அப்படி வந்தாங்கன்னா, அப்பா பசிப்பா இவன் வந்து ஒரு முனிவர் இடத்துல அவங்க ஒரு குடில் அமைச்சு தங்க வேண்டியது. அப்ப முனிவர்கள்லாம் ரிஷிகள்லாம் பசியோட வந்தாங்கன்னா, ஐயா உணவு தயாரா இருக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, தங்குடுகிற அந்த 7 அரக்கர்களை மாம்பழமாகவும், பலாப்பழமாகவும், வாழைப்பழமாகவும் மாத்தி வச்சிட வேண்டியது. அவங்க அதை சாப்பிட்டு அப்படி வெளியே வந்த உடனே உள்ள இருந்து வெளியே வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவங்க அந்த வயித்தை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்துருவாங்க. அவங்க இறந்து போயிடுவாங்க. இதே வரலாறு, இதே கதைகளை, புராணத்தை நாம கந்த புராணத்திலையும் கேட்டிருப்போம். வாதாபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகத்தியர் வாதாபியை ஜீரணாபி செஞ்சார் வயிற்றுக்குள்ள. 2 அரக்கர்கள் அப்படிதான் வர போற முனிவர்கள் எல்லாம் வாதாபி என்ன பண்ணுவான்? மாம்பழமா மாறிடுவான். அப்ப அகத்திய பெருமான் அதை உட்கொண்டார். சிவாய நம திருச்சிற்றம்பலம், வாதாபி ஜீரணாபி ஆகுக அப்படின்னார். அவர் ஜீரணமாயிட்டார். அதே போலதான் இந்த அரக்கன் என்ன பண்றான்? 7 நண்பர்களோட துணை கொண்டு வர்ற போற முனிவர்கள் எல்லாம், ரிஷிகளை எல்லாம் தனக்கு உணவாக மாற்றி அங்கேயே இருக்க தொடங்குறான். அப்ப எல்லாருமே அஞ்சி நடுங்குறாங்க, பயப்படுறாங்க. மாய மந்திரத்தினால திரிமூர்த்திகள் போலவும் வென்றன், வேதியர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இடையர், வேடர் அந்த மாதிரி பல உருவங்களும் எடுத்து பல உயிருக்கு தொந்தரவு கொடுக்கறது இல்லாம அந்த மாமிஷங்கள்லாம் திக்குகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் மாமிஷ மலையாகவே இருக்குது. எங்க பார்த்தாலும் மனுஷக்கறி, மிருகங்க, அது இதுன்னு அப்படி மாமிஷ மலையா குவிஞ்சு கிடக்கு. உலகமா இல்ல பாழடைஞ்ச நிலைக்கு வர்றது அப்படின்னு தோன்றது அவங்க எல்லாருக்கும். அப்ப என்ன ஆகுது? மக்கள் எல்லாம் இறைவனை நாடி ஓடுறாங்க. ஆரூரா உன்னையன்றி இந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு வழி இல்லையே, ஆரூர் பெருமானே தியாகேசா அப்படின்னு அவங்க புலம்புறது ஒரு நாள் இறைவனுடைய திருச்செவியில் வந்தது. அப்ப சுவாமி ஒரு வேதியனுடைய உருவெடுத்து
ஒரு வேதியனுடைய உருவெடுத்து அந்த அரக்கன் எங்க தங்கி இருக்கானோ அந்த இடத்துக்கு போறார். அப்படி போகும்போது, ஓ அசுரராஜனே, நான் காசிக்கு போகிறேன். வழிநடையில் உண்டான கலப்பில் எனக்கு பசி மயக்கமாக இருக்கிறது. உண்ண ஏதேனும் உணவுப் பொருள் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறார். அப்ப அரக்கன் என்ன பண்றான், மிக்க மகிழ்ச்சி, உள்ள வாங்க சுவாமி அப்படின்னு கூப்பிட்டு தன்னுடைய 7 அரக்க நண்பர்கள்ல ஒருத்தனை மாம்பழமாக மாறச் செய்து அப்படி குடுக்குறான். அப்படி கொடுத்த உடனே அவர் எடுத்து சுவாமி அத ஒரு மினுமினுன்னு ஏதோ மந்திரம் சொல்றார். சொன்ன உடனே அப்படி எடுத்து வாயில போடுறார். போட்ட உடனே அப்படி உள்ள போயிடுறான் அந்த அரக்கன். போட்ட உடனே மனசுல நினைச்சு கூப்பிடுறான், நண்பா வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்ட மாத்திரத்துல அவன் வரல. என்னடா அது, நாம சாப்பிட வச்சோம், பரஞ்சோதியா அந்த முனிவர் வேதியர் சாப்பிட்டார், என்னமோ பண்ணாரு, ஆனா நம்ம வழக்கம் போல அவன் வெளியே வரலே. அவன் உடல அந்த குடலை பிழுந்துகிட்டு தானே வெளியே வருவான், அவன் வரையிலேயே. அவன் சரி மறுபடியும் கூப்பிடுவோம் சத்தமாவே, கல்பாசுரா வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறான். வரவே இல்லை. என்னமோ ஆச்சு, அரை முகூர்த்தத்துக்குள்ள வந்துருவானே, வரலையே அப்படின்னு வெயிட் பண்றார். அப்பயும் வரல. சரி வரல. அப்ப என்னாச்சு, மறுபடியும் சுவாமி என்ன கேக்குறாரு, இல்ல எனக்கு இன்னமும் பசி எடுக்கிற மாதிரி இருக்கு, பசி அடங்கின பாடு இல்ல, நீ ஒரு பழம் தானே கொடுத்த, எனக்கு இன்னொரு பழம் வேணும்னு கேக்குறாரு. அப்ப இவன் என்ன பண்றான், தன்னுடைய இருக்கிற இன்னொரு நண்பனை மறுபடியும் இன்னொரு கனியா மாத்துறான். இன்னொரு மாம்பழத்தை குடு அப்படின்னு கேக்குறாரு. இவனும் இன்னொரு கனியா மாத்துறான். அப்படி மாத்தின உடனே அவரும் சுவாமி அதில் நீர் தெளிச்சுட்டு சாப்பிடுறார். அவனையும் கூப்பிடுறான். அவனும் வெளியே வந்த பாடுங்க. மறுபடியும் சுவாமி பசிக்குதுன்றார். ஒரு பலாப்பழமா மாற வைக்கிறான் இன்னொரு நண்பனை. உள்ள போடனே பசி தீரல. சுவாமிக்கு சாப்பிட்ட உடனே ஜீரணம் ஆயிட்டது, பசி தீரல. அரக்கனை கூப்பிட்டா அரக்கன் வெளியும் வரல. இதே மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொரு தன்னுடைய நண்பர்களை எல்லாரையுமே என்ன பண்றான், ஒரு ஒரு கனி உருவா மாத்தி 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 சுவாமி சாப்பிட்டாரு. திருப்தி ஆயிட்டது சுவாமிக்கு. ஏன்னா 7 பேரும் கொண்டுட்டார், 8வது அவன் ஒருத்த மட்டும்தான் இருக்கும். சுவாமிக்கு திருப்தி ஆயிட்டது. அப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டேன், எனக்கு இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், போதும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனுக்கு வந்தது பாருங்க கோபம், சந்தேகம் வந்துருச்சு. அவனுக்கு பெரிய கோபம் வந்துருச்சு. நீ வேதியனா? நீ வேதியனே அல்ல, நீ என்னுடைய நண்பர்கள்லாம் அழிக்க வந்த ஏதோ ஒரு மாயக்காரன், நீ யார் அப்படின்னு ஒரு கோபத்துல அந்த அசுரனும் இறைவனும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அசுரன் ஒரு கட்டத்துல என்ன பண்றான், சுவாமிய கீழே புடிச்சு தள்ளி, சுவாமியை கீழே புடிச்சு தள்ளிட்டு ஒரு ஒரு நீரை சுவாமி மேல அப்படி போடுறான். ஒரு தண்ணிய சுவாமி மேல அப்படி தெளிக்கிறான். அப்படி பாய்ந்து வந்து அப்படி குத்துறான் பாருங்க சுவாமி மேல. அந்த தண்ணீரை தெளிச்சுட்டு அவன் சுவாமி மேல போய் விழும்போது, அந்த வைத்தியர் மேல போய் அப்படி வேதியர் மேல விழும்போது, அந்த வேதியர் உருவம் கொண்ட இறைவன் என்ன பண்றார், ஒரு மணல் மாதிரி மாறிடுறார். ஒரு களிமண் போடுற அப்படி உருண்டையா களிமண் போல பிசு பிசுன்னு அப்படி மாறி அப்படி தங்கிடுறார். அவர் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அவர் அந்த தண்ணிய அந்த களிமண்ணை எடுத்து ஒரு பானைக்குள்ள போட்டு நல்லா கலக்கிட்டான். தண்ணியா ஆயிடுச்சு. அந்த தண்ணியை எடுத்து அப்படியே குடிச்சிடுறான். இப்ப சுவாமி வேதியர் உருவத்துல வந்தவர் களிமண்ணா மாறி அந்த அரக்கனுடைய வயிற்றுல இருக்கார் இல்லையா. இந்த பில்தாசுரனுடைய அரக்கன் அப்படின்ற அரக்கனுடைய வயிற்றுல இருக்கார். அப்ப செத்துட்டான் அப்படின்னு இவர் யாரு அரக்கன் சந்தோஷப்படுறான். அப்படி சந்தோஷப்பட்டு அப்படி கர்ஜனை செய்து கொண்டிருக்கும் போது பரம்பொருளாகிய இறைவன் எம்பெருமான் அந்த அரக்கனுடைய அந்த வயிற்றை பிளந்து கொண்டு, எப்படி நரசிம்ம அவதாரம் அந்த இரண்யனை அந்த தொடை மேல போட்டு அப்படி வயிற்று அப்படி கிழிப்பாரோ, அது போல இவர் உள்ள இருந்து அவனுடைய வயிற்றை கிழிச்சுக்கிட்டு சுவாமி வெளியே வர்ற, இறைவன் வெளியே வருகிறார். அப்படி வந்த உடனே அவன் அலறி அப்படி கத்தி மாண்டு அப்படி கீழே சாஞ்சிடலாம். அப்ப இறைவன் அழகா அங்கிருந்து வெளியே வந்தவருக்கு ரிஷிகளும் முனிவர்களும் மன்னவர்களும் ஏராளமான பசுமாடுடைய அந்த சுத்தமான பால் அதை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் அபிஷேகம் பண்ற நேரத்துல இறைவன்
அப்படி அந்த உருவத்தை மறைச்சு திருவுருவத்தை மறைத்து அருள் பாலிக்கிறார். உடனே அந்த தியாகேசமூர்த்தியின் அவருடைய திருவுருவ சிலைக்கு அவருடைய திருமேனிக்கு சென்று பலவிதமான அர்ச்சனைகள், பலவிதமான ஆராதனைகள், முதல்ல பலவிதமான அபிஷேகங்கள் செய்யப்படுது. அரக்கனை கொன்னு இருக்காரு இல்லையா? இப்ப எந்த ஒரு இப்ப அரக்கனை கொன்னா அந்த அரக்கனுடைய குணம் சுவாமிக்கு வந்துருமோ? அந்த குணம் வேண்டாம். ஒரு கெட்டவங்கிட்ட போய் நாம செஞ்சா அந்த கெட்ட குணம் நமக்கு வந்துரும். இப்ப சுவாமி அவன் வயிற்றுக்குள்ளே போய் வந்திருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளவு சாந்தப்படுத்தணும், அவரை எவ்வளவு சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்ச முனிவர்களும் ரிஷிகளும் பல 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 அபிஷேகங்களை சுவாமிக்கு செய்யறாங்க. ஆகையாலதான் எம்பெருமானுக்கு திருவாதிரை திருநாள்லயும் வருஷம் 6 அபிஷேகங்களும் எம்பெருமானுக்கு வழங்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய மனமானது இப்படித்தான் பல குழப்பங்கள் நிறைந்தது, பல கேள்விகள் நிறைந்தது, பல சந்தேகங்கள் நிறைந்தது. மனிதனுடைய மனது மாசு, அது அழுக்குதான். அந்த அழுக்குல நம்ம இறைவனையும் தூக்கி நிறுத்தும் போது அந்த இடத்துல சுவாமி நிப்பாரா? இல்ல. அப்படின்னும் போது இத்தனை வகையான அபிஷேகங்கள் செய்தும் இறைவன் குளிர்ந்தபடியாக இல்லை. சுவாமி இருக்கிறது இமயமலை, அழகா சில்லுன்னு அப்படி இருக்கிற பகுதி. அப்ப மார்கழி மாதத்துல இந்த முழுக்க 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 இரவு முழுக்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோம். அவருக்கு எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா ஆயிடுவாரு? இல்ல, அதுதான் கிடையாது. இறைவன் நம் மனதில் இருக்கு. நம் மனம் எப்ப சுத்தமாகுதோ, நாம் இறைவன் என்ற நினைவு நமக்கு எப்படி வருதோ, அப்ப இறைநிலை அப்படின்னு வந்தா ஒரு உயிருக்கு நம்ம உபத்திரவம் பண்ண மாட்டோம் இல்லையா? ஒரு தீங்கு நினைக்க மாட்டோம். அந்த நிலை இறைவன் நமக்குள்ள ஏற்படுத்துகிறார். அப்ப சுவாந்த சுரூபியாக காட்சி தருவார். அப்படின்னா நம்ம மனசு இறை நிலையை அடையும். ஒரு உயிருக்கு கூட தீங்கு விளைவிக்காது அப்படின்னு சொல்றதுதான் இந்த படலம். இந்த 2 படலங்களுமே முக்கியமான படலங்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனிதன் இப்படி இருக்கக்கூடாது, அது அப்படி இருந்தா இறைவன் எப்படி வந்து தடுத்தாட்கொள்வார் அப்படின்றதையும், ஒரு கணவன் மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் இந்த 2 படலங்கள் நமக்கு சொன்னது. இறைவனுடைய திருவருள் இந்த படலத்துக்கு முன்னமே, இந்த லீலைகள் கேட்க முன்னமே அடியேன் இந்த லீலைகளுக்கான பலனை நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் பரஸ்பர அன்போடு நீண்ட ஆயுள், நெடிய செல்வம், 100 ஆண்டு புகழோடு விளங்க ஆரூர் பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு, ஆரூர் பெருமானை அடியேன் இன்றுக்கும் சுவாமி இறைவா ஒருவனாய் உலகேத்த நின்றனாலோ, ஓருருவாய் மூவுருவமாய் ஆனனாலோ, கருவனாய் காலனை முன் காய்ந்தனாலோ, காமனையும் கண்ணழலால் விழித்தனாலோ, மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்தனாலோ, மான்மரிக்கை ஏந்தியோர் மாதோர் பாகன் திருவினால் செய்ததற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலாய் கொண்டனாலே ஆரூரா தியாகேசா. இன்றைக்கு கூட ஆரூர் பெருமான் அந்த தலத்துக்கு போங்க. சுவாமி நம்ம மனது எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல நம்மளை மாத்தி அப்படி பார்த்து காத்தாட்கொள்வார் இறைவன். நீ ஒரு ராஜாவா அங்க போய் நிக்கிறியா, அவர் ராஜ கம்பீரத்தோட காட்சி அளிப்பார். ஒரு குழந்தை மனசோட போறியா, உனக்கு குழந்தை மாதிரி தெரியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தியாகேச பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கிக்கிறேன். அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். உலகம் மாயைகள்லாம் அகன்று எல்லாரும் இன்புற்று வாழ இறைவனடி வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய வஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறுலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க பிரிவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மென்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆரூரமந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் மற்றும் நம்முடைய குழுவுல இப்ப கலந்துகிட்டு இருக்க அன்பர்கள் அடியார்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.